ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம எங்கே போயிட்டுருக்கோங்கன்னா பெங்களூரில் இருக்க லால் பார்க்குக்கு தான் போயிட்டுருக்கோம். லால் பார்க்குங்கிறது என்னென்னா அது ஒரு தாவரவியல் பூங்கா. உள்ளார போனதுமே ஃபஸ்ட்டு என்ட்ரன்ஸில் இது மாதிரி ஒரு சின்ன மலை மாதிரி இருக்குது. இது மேலே நின்று வியூ நல்லா ஃபுல் வியூவும் பார்க்கலாம். இங்கே ஒரு கோபுரம் மாதிரி இருக்குது. இங்கே கொஞ்ச நேரம் சுற்றி பார்த்துட்டு வியூலாம் ஃபுல்லாக பார்த்துட்டு அப்படியே நம்ம கீழே இறங்கிட்டோம். கீழே இறங்குனதுமே பொன்சாய் பார்க் இருக்குது, அதுக்குள்ளார போனோம். அது வந்து ஒரு சைனீஸ் மாடலில் கட்டியிருக்காங்க. முன்னாடி இருக்கிற என்ட்ரன்ஸ் அப்படி தான் இருக்குது. உள்ளார போனதுமே முன்னாடி வந்து ஒரு புத்த ஸ்டாச்சு இருக்குது. அப்புறம் அதை க்ராஸ் பண்ணி போகும்போது பிளான்ட்ஸ்லாம் நிறையா இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் உங்களுக்கு. நிறைய பிளான்ட்ஸ்லாம் வச்சுருக்காங்க. இதை வந்து நான் டச் பண்ணக்கூடாது, நம்ம இங்கேருந்தே பார்த்துக்கணும். இதெல்லாம் பார்த்துட்டு அப்புறம் நெக்ஸ்ட்டு போகும்போது ஒரு பெரிய சைஸ் மரங்க. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சைஸ் மரம், செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது அப்போ தான் வந்து புதுசாக கட்டிகிட்டு இருந்தாங்க நிறையா பிளேசஸை. அதனால் எங்களுக்கு கொஞ்சம் உள்ளார போக விடலை. நாங்கள் இங்கே முன்னாடியே பார்த்துட்டு அப்படியே திரும்ப ரிட்டன் வந்துட்டோம். இங்கே ஃப்ளவர் ஷோ போடுவாங்க வருஷம். அதை பார்க்க நிறைய பேர் வருவாங்க. இங்கே நடக்கிற ஃப்ளவர் ஷோ வந்து கொஞ்சம் ஃபேமஸ்ஸு. அதுக்கான வேலை தான் நாங்கள் போகும்போது எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. அப்புறம் அங்கே பாருங்கள், நான் சொன்ன இந்த பெரிய சைஸ் மரம், இந்த மரத்தை நின்று ஃபோட்டோலாம் எடுத்துக்கிட்டோம். எடுத்துகிட்டு ரிட்டன் அப்புறம் வெளியே வந்துட்டோம். வெளியே வரும்போது அங்கே பாருங்கள் ஒரு குட்டி அணில் எவ்வளோ அழகாக இருக்குன்ட்டு எங்களை பார்த்ததுமே ஓடிடுச்சு. நெக்ஸ்ட்டு போனது லோட்டஸ் பாண்ட். இது ஒரு லோட்டஸ் பாண்டுன்னு சொன்னாங்க, ஆனால் அதை பார்த்தா லோட்டஸ் எதுவுமே இல்லை. அப்புறம் மேலேருந்து நீர்வீழ்ச்சி இருக்குன்னு சொன்னாங்க. நாங்கள் போகும்போது நீர்வீழ்ச்சி தண்ணியே வரவே இல்லை. இதுதாங்க அந்த நீர்வீழ்ச்சி பாருங்கள். அப்புறமேட்டு இந்தாண்ட சைடு வந்து நாங்கள் ஒரு பார்க்குக்கு வந்தோம். ஃபுல் பார்க்கு செம்மையாக இருந்துச்சு. இங்கே நிறைய மாமரம் இருக்குது. அதில் இருக்க மாங்காயெல்லாம் இருக்குல்ல, அதெல்லாம் வந்து பறித்து இங்கே இருக்கவங்களே சேல்ஸ் பண்ணுறாங்க. நாங்களும் அதெல்லாம் வாங்கினோம். கொஞ்சம் செம்ம புளிப்புங்க ஆனால் மாங்காய்லாம். இங்கே பாருங்கள், இதுதான் கிளாஸ் ஹவுஸ், கண்ணாடி குடில். இதுக்குள்ளார நாங்கள் உள்ளார போகல. இதுக்குள்ளார போக எங்களுக்கு பர்மிஷன் இல்லை. அதனால் நாங்கள் சும்மா வெளியே நின்னே பார்த்துட்டு வந்துட்டோம். இந்த லால் பார்க்கில் இந்த கிளாஸ் ஹவுஸுங்கிறது ஒரு முக்கியமான இடம். அப்புறம் இங்கே பாருங்கள், இதெல்லாம் வந்து மரத்தில் செஞ்சது. இப்போ நம்ம மரம் ஏதாவது கீழே விழுந்துருச்சு காற்றடிச்சு அப்படின்னா அந்த மரத்தை வந்து வேஸ்ட் பண்ணாமல் அதை வச்சு ஒரு சிற்பம் மாதிரி செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், பேர்டு மாதிரி, கழுகு மாதிரி, அது மாதிரி டிஃப்ரெண்ட்டாக செஞ்சு எல்லாம் வச்சுருக்காங்க. அவங்க அங்கே எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. எந்த ஒரு மரப்பொருளையுமே வேஸ்ட் பண்ணவே இல்லை. இங்கே பாருங்கள் எவ்வளோ பெரிய சிற்பத்தை செஞ்சு வச்சுருக்காங்க. அந்த மரத்துலேயே செஞ்சுருக்காங்க, வேஸ்ட் பண்ணாமல். சும்மா கொஞ்சம் நேரம் உட்காந்துட்டு இருந்தோம். ரொம்ப நேரம் நடந்து வந்து கால் ரொம்ப வலிச்சிச்சு. அதனால் கொஞ்சம் நேரம் உட்காரலான்னு உட்காந்துட்டு இருக்கும்போது என் பசங்க பாருங்கள் செம்மையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கானுங்க. அப்புறம் நாங்கள் வரும்போது இது மாதிரி ஒரு வேலைலாம் கொஞ்சம் செஞ்சிட்டு இருந்தாங்க. இன்னும் வேலை வந்து ஃபினிஷ் ஆகலை. ஆனால் பார்க்கு செம்மையாக இருந்துச்சு. நாங்கள் போகும்போது ரொம்ப ஜில்லுன்னு கிளைமேட்டு, அந்த கிளைமேட்லேயே சளி பிடிக்கிற மாதிரி ஆயிடுச்சு. அதில் வேறு நாங்கள் வேறு ஐஸ்கிரீம் வேறு வாங்கி சாப்பிட்டோம். நல்லா இருந்துச்சு, செம்மையாக இருந்துச்சு. இங்கே பார்க்குறது எல்லாமே மரத்தால் செஞ்சது தான். இங்கே பாருங்களேன் இல்லை எப்படி செஞ்சுருக்காங்கன்ட்டு. எந்த பொருளையுமே வேஸ்ட் பண்ணாமல் அதை வந்து மரத்தால் செஞ்சு வச்சுருக்காங்க. இங்கே பாருங்கள், இங்கே ஒரு ஸ்டாச்சு இருக்குது. இந்த ஸ்டாச்சு எல்லாம் நல்லா நாங்கள் சுற்றி பார்த்துட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புனாலும் கிளம்பிட்டோம். நாங்கள் வீட்டிலேருந்து கிளம்பும் போதே கொஞ்சம் லேட்டாக தான் கிளம்புனோம். அதனால தான் டக்குன்னு சுற்றி பார்த்துட்டு வந்துட்டோம். சீக்கிரமாக கிளம்பணுங்க, ஏன்னா கொஞ்சம் பெரிய பார்க்கு, பொறுமையாக உட்காந்து பார்த்துட்டு வரணும்.
அவசர அவசரமாக வந்து சுற்றி பார்த்துட்டு கிளம்புனதுனால பயங்கர கால் வலி. நாங்கள் வெளியே வந்தோடனே கரெக்டாக செம மழைங்க. செம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நீங்களும் போய் நல்லா என்ஜாய் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ.